சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சரை பதவி நீக்குமாறு கோரிக்கை. மின்சக்தி அமைச்சரை தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. நிலக்கரி ஊழலை மறைக்கும் அரசின் முயற்சிகள் தோற்கடிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை. புதிய அரசியல் வரைவை தயாரிக்க ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை உருவாக்கம். திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்வு. இலங்கையில் 7 நாட்களில் நீரில் மூழ்கி 26 பேர் பலி. பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை. விஜயின் கடலூர் பிரசாரம் 3வது முறையாகவும் இடைநிறுத்தம். தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையை நிராகரித்த காவல்துறை. ஹோமஸ் நீரிணை திறப்பினால் மகிழ்ச்சி அடைந்த சீன ஜனாதிபதி. ட்ரம்ப் தெரிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெற்ற பில்லியன் கணக்கான ஊழல்களை மூடி மறைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளை தோற்கடிக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்ததன் மூலம் பாரிய நிதி மோசடி நடந்துள்ளது எனவும், இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிலக்கரி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரின் அறிக்கை, பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தரவுகள் மற்றும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மூலம் இந்த ஊழல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பான அண்மைய ஒலிப்பதிவு உண்மையானது என நிலக்கரி நிறுவன தலைவரை ஒப்புக்கொண்டுள்ளார் எனவும், இது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளரை பதவியிலிருந்து விலக்கு வைப்பதன் மூலம் அரசாங்கம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றது எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த ஊழலுக்கு பொறுப்பான அமைச்சரை பாதுகாப்பதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி மக்களின் நம்பிக்கையை உடைத்துள்ளது எனவும், இதற்கு ஜனாதிபதியும் அமைச்சரவையும் கூட்டு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரிப்பணத்தை சூறையாடிய இந்த மோசடிக்கு எதிராக எதிர்காலத்தில் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவரான லொக்குப்பட்டி என்பவரின் சகோதரரான பொடிப்பட்டி என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல முயன்று சந்தேக நபர் ஒருவர் அங்குகல்ல காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை அங்குகல்ல காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கிளப் பசந்த கொலை மற்றும் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினரான லொக்குப்பெட்டியின் சகோதரரான பொடிப்பெட்டி என்பவரை இலக்கு வைத்து நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. குறித்த துப்பாக்கிச்சூடு அகுங்கல பகுதியில் வைத்து நேற்றிரவு 11:30 மணியளவில் நடத்தப்பட்டிருந்தது. நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு அகங்கல லோகன்வத்த மயானத்திற்கருகில் 3 முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய நேற்றிரவு கொஸ்கொட கேகல்ல பகுதியிலுள்ள விடுதி ஒன்றில் மறைந்திருந்த போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 13 கிராம் 760 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கொஸ்கொட பிட்டிகொட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்காக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை அந்த பதவியிலிருந்து நீக்குமாறு அருட்தந்தை ரொகாண்டி சில்வா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகளின் பின்னர் நீதியை தேடி எனும் தலைப்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசேட அறிக்கையிடும் நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றது. சமூக மற்றும் சமய மையத்தினால் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகளின் பின்னர் விசாரணைகள் ஒரு சாதகமான திசையை நோக்கி நகர்வதாக தெரிகின்றது எனவும், விசாரணைகளை நியாயமான முறையில் முன்னெடுப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டியுள்ளது எனவும் அருட்தந்தை ரொகாண்டி சில்வா தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் தற்போதைய பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை பதவியிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அருட்தந்தை ரொஹான் டி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் புதிய அரசியல் தேர்வு திட்ட வகையொன்றை தயாரிப்பதற்காக ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கான விசேட வழிநடத்தல் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். தமிழ் தேசிய பேரவையினால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி குடிசார் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், துறைசார் நிபுணர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் சமய தலைவர்கள் உள்ளிட்ட 28 உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டு யாழ் நல்லூரில் அமைந்துள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் அரசியலமைப்பு செயல்முறைகள் தொடர்பான விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஈழத் தமிழர்களது இனப்பிரச்சினைக்கான தீர்வு யோசனையை முன்வைப்பதற்கும் அரசியல் விவாதங்களின் போதும் ஆலோசனைகளின் போதும் ஈழத் தமிழ் மக்களின் ஒருங்கிணைந்த மற்றும் பொதுவான நிலைப்பாட்டை முறையாக்க முன்வைக்கும் நோக்கில் ஒரு அரசியல் தீர்வு திட்ட வரைவை உருவாக்குவதற்காக ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவொன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்திலிருந்தும் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் மேலும் உறுப்பினர்கள் உள்வாங்கப்படவுள்ளனர். இந்த செயல்முறையின் ஆரம்ப கட்டமாக குறித்த வழிநடத்தல் குழு ஒரு உத்தேச அறிக்கையை தயாரித்து அதனைத் தொடர்ந்து அந்த உத்தேச அறிக்கை பொதுமக்களது கருத்துக்களை அறிவதற்காக வெளியிடப்பட்டு வடக்கு கிழக்கு தாயக பிரதேசங்களில் வாழும் மற்றும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களுடனும் குடிசார் அமைப்புகளுடனும் அரசியல் சமூக வகைப்பாகுகாரர்களுடனும் பொருத்தமான துறைசார் ஆர்வல்களிடமிருந்தும் கருத்துக்கள், பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்படுவதுடன் திறந்த மற்றும் வெளிப்படையான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளது. இவ்வாறு பெறப்படும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்டு பரிசீலிக்கப்பட்ட பின்னர் அவற்றை கருத்தில் கொண்டு இறுதி அரசியல் தீர்வு திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்படவுள்ளது. குறித்த குழுவால் தயாரிக்கப்படும் இறுதி யோசனையானது தமிழ் தேசத்தின் ஏகோபித்த தீர்வு திட்ட முன்மொழிவாக முன்வைப்பதே இந்த வரைவு உருவாக்கத்தின் நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த குழுவானது அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் தனது உத்தேச அரசியல் தீர்வு திட்ட வரைவை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் இந்த மாதத்திற்கான எரிவாயு நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் அடுத்த மே மாதத்திலும் தடையின்றி எரிவாயு விநியோகத்தை வழங்க முடியும் எனவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மேலதிகமாக 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்கா ஊடாக மாலைதீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏப்ரல் மாதத்திற்காக 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு கிடைக்கவுள்ளதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த எரிவாயு கையிருப்புகள் மாலைதீவில் உள்ள மிதக்கும் சேமிப்பு முனையத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் மேலதிகமாக 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று தென்னாப்பிரிக்கா ஊடாக மாலைதீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திட்டமிட்டபடி இந்த பண்டிகை காலத்தில் நுகர்வோரின் தேவைக்கேற்ப போதுமான எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தின் பின்னரும் சந்தைக்கு தேவையான எரிவாயுவை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் 16 முதல் மீண்டும் வழமை போல் எரிவாயு நிரப்பும் மற்றும் விநியோக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் கடந்த 7 நாட்களில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் கடந்த சில தினங்களாக நிலவி வரும் சீரற்ற வானிலை மற்றும் விடுமுறை காலப்பகுதியை அடுத்து நீர்நிலைகளில் நீராடச் சென்றவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழக்கும் சம்பவங்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன. அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நீரில் மூழ்கி 26 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினமும் 2 இடங்களில் இவ்வாறான அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. மிகுந்தலை மருதன்குளம் குளத்தில் நீராடச் சென்ற 55 வயதுடைய நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த நபரின் 11 வயதுடைய மகனும் 12 வயதுடைய மற்றும் ஒரு சிறுவனும் குளத்தில் நீராடிக் கொண்டிருந்த போது திடீரென நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களை காப்பாற்றுவதற்காக நீரில் குதித்த தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பண்டாநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற இலங்கை தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர்.
துபாயிலிருந்து 5,53,000 மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மின்னணு சிகரெட்டுகளை இலங்கைக்கு கடத்த முயன்ற 25 வயதான இலங்கை தொழிலதிபர் ஒருவர் மடாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரியை முனையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டியைச் சேர்ந்த குறித்த சந்தேக நபர் ஃப்ளை துபாய் FZ 569 விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 1:05 துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார். அவரது 2 பயணப்பெட்டிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட 35,400 சிகரெட்டுகள் அடங்கிய 177 அட்டை பெட்டிகளையும் 110 மின்னணு சிகரெட்டுகளையும் சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். இலங்கையில் அதிகரித்த வெப்பத்தினால் ஏற்படும் கண் பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் கண் மருத்துவ நிபுணர் மலரவன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் தற்போது அதிக வெப்பத்தினால் நீர்ச்சத்து அதிகமாக தேவை என்பதால் சிறியவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரை தேவைக்கேற்ப நீரினை எடுத்துக் கொள்ளுமாறு நேற்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மற்றும் காலநிலை நிபுணர்களின் கருத்தின்படி இந்த வெப்பநிலை அடுத்த வாரம் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்பநிலை காரணமாக கண் சுகாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதான் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெப்பநிலை கூட இருக்க உங்களுடைய உடம்புல வியர்வை கூடுதலாக இருக்கும், நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறைந்த உடனே எங்களுக்கு தெரியும், எங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்ணீர் படலம், கண்ணீர் மிக முக்கியமானது. அப்போ நீர்ச்சத்து குறைய கண்ணீர் சுரக்கிறதுன்ற அளவு எல்லோருக்கும் குறைவாக இருக்கும். அதிலேயும் முதியவர்களுக்கு கூடுதலான குறைவாக காணப்படும். அதே நேரம் இந்த வெப்பநிலை காரணமாக உங்களுடைய கண்ணில் கருவெளிக்கு மேலே ஒரு கண்ணீர் படலம் இருக்கு. அதுதான் பார்வைக்கு தேவையான பகுதி. அப்போ இந்த கண்ணீர் படலத்தில் இருக்கிற அந்த நீர் அளவு வெகு குறைவாக குறைக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்ற இவாப்பரேஷன். அப்ப இவ்வாறு குறைந்த உடனே என்ன நடக்கும் என்றால் எங்களுடைய கண்ணீர்ல இருக்கிற உப்புண்ட அளவு சடுதியாக கூடும். அப்ப அந்த உப்புண்ட அளவு கூடினோன்னு கண் என்ன நடக்கும் என்றால் அந்த கண்ணீர் சுரக்கிறது குறையும், கண்ணீருண்ட அதாவது அளவு பரிமாற்றம், உப்புண்ட அளவு பரிமாற்றம் மாறும். இவ்வாறு மாறினோன்னு கண் என்ன நடக்கும், கண்ணில் அரிப்பு ஏற்படும். கண் அரிக்க தொடங்கும், கண் சிவக்கும், வெளிச்சத்தை பார்க்க கூச்சம் வரும். மற்றது இந்த கண்ணீர் குறைவால அவர்களுக்கு ஒரு நாளாந்த வேலை செய்ய தலையடி, கண்ணோ இவ்வாறான காரணங்கள் வரும். இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரையில் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 91 லட்சம் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு சட்டவிரோதமாக பொருட்கள் கடத்தப்பட உள்ளதாக மெரைன் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மெரைன் காவல்துறையினரும் கீழக்கரை சுங்கத்துறை அதிகாரிகளும் இன்று அதிகாலை 1 மணி அளவில் தீவிர தேடுதல் நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கடற்கரை பகுதியில் சரக்கு வாகனம் ஒன்றிலிருந்து மூடைகளை இறக்கி பதுக்கிக் கொண்டிருந்த குழுவினரை காவல்துறையினர் சுற்றி வளைத்த நிலையில் சிலர் தப்பியோடியுள்ளனர். இதனையடுத்து புதுமடம் மேற்கு தெருவைச் சேர்ந்த 38 வயதுடைய முருகன் என்பவர் காவல்துறையினரால் துரத்தி பிடிக்கப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த 35 சாக்கு மூடைகளை சோதனை செய்த போது அவற்றில் 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 91 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிகரெட்டுகளை நாட்டு படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயின் கடலூர் தேர்தல் பரப்புரை 3வது முறையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வீதி பிரச்சாரம் செய்ய அனுமதி வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினர் கோரியதாகவும் அதற்கு காவல்துறையினர் மறுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டு மக்களை அடிமைகளாக பார்ப்பவர் செங்கோட்டையன் எனவும் திமிர் பிடித்த பொறாமை குணம் கொண்ட அவர் நாட்டிற்கு தேவையா எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார்.
அதிமுகவில் இருந்தபோதே உளவாளியாக இருந்தவர் செங்கோட்டையன் எனவும் சட்டசபையில் திமுகவை எதிர்த்து பேசாதவர் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை இழந்த பின்னர் தாயில்லாத பிள்ளையாக தவித்த போது அதிமுகவை உடைக்க முயன்றவர்களுக்கு துணை போனவர் செங்கோட்டையன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் யாரையும் வளர விடாதவர் செங்கோட்டையன் எனவும் சிறுமியாக பேச ஆரம்பித்து செல்வாக்கை இழந்துவிட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்தில் யாரையும் வளரவிட மாட்டார் எனவும் அவரால் முத்துசாமி போன்றோர் கட்சியை விட்டு சென்றனர் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். மக்களை அடிமைகளாக பார்ப்பவர் செங்கோட்டையன் எனவும் திமிர் பிடித்து பொறாமை குணம் கொண்டவரான செங்கோட்டையன் நாட்டிற்கு தேவையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமையினால் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனால் சீனாவில் நடைபெறவுள்ள தனது சந்திப்பு ஒரு சிறப்பானதாகவும் வரலாற்று சிறப்பானதாகவும் அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதியை சந்திப்பதில் ஆவலுடன் உள்ளதாகவும் பல சாதனைகள் நிகழ்த்தப்படும் எனவும் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சரை பதவி நீக்குமாறு கோரிக்கை. மின்சக்தி அமைச்சரை தொடர்ந்து வலுக்கும் எதிர்ப்பு. நிலக்கரி ஊழலை மறைக்கும் அரசின் முயற்சிகள் தோற்கடிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி சூளுரை. புதிய அரசியல் வரைவை தயாரிக்க ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை உருவாக்கம். திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் தீர்வு. இலங்கையில் 7 நாட்களில் நீரில் மூழ்கி 26 பேர் பலி. பொதுமக்களுக்கு காவல்துறை விடுத்த எச்சரிக்கை. விஜயின் கடலூர் பிரசாரம் 3வது முறையாகவும் இடைநிறுத்தம். தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கையை நிராகரித்த காவல்துறை. ஹோர்முஸ் நீரிணை திறப்பினால் மகிழ்ச்சியடைந்த சீன ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.